அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 5ஆம் தேதி புதன்கிழமை. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல நமக்கு சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் ஒன்னா சேர்ந்து வருது. இந்த நாள்ல நமக்கு பல அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம். இந்த பிரபஞ்சமே நமக்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளா அமைஞ்சிருக்கு. அந்த வகையில ஒரே ₹1 மட்டும் இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ற முறைப்படி உங்க தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்கினாலே போதும். நிச்சயமா பல கோடிக்கு கூட அதிபராக கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை நாள்ல வெந்தயத்தை வச்சு நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய பரிகாரம் உங்க எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு தொடர்ந்து ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய வெந்தய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். 5 வெந்தயமும் ₹5 5 நாட்கள்ல செய்யக்கூடிய மாயாஜாலம் 1000 மடங்கு பலன் நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லி பணத்தை காந்தம் போல நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த நாள் மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இது புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை மகாவிஷ்ணு. அதே மாதிரி இந்த நாள் நமக்கு விநாயகரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் ஒன்னா சேர்ந்து வருது. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல 55ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி 5. அதே மாதிரி புதன்கிழமை, புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானுக்குரிய நம்பர்னு பார்த்தா 5. அந்த வகையில 55ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா 33ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மாசி மாசம் 21ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 3. அடுத்ததா இந்த மாசம் மார்ச் மாசம் நாளே 3வது மாசம். அந்த வகையில 3ங்கிற நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாசி மாசம் 21ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை நமக்கு 3ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி. சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். முருகப்பெருமானுக்குரிய நம்பர் 6. இந்த வருஷம் 2025வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை நமக்கு 9. அந்த வகையில 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 369ங்கிறது ஒரு யுனிவர்சல் ஏஞ்சல் நம்பர். இந்த நம்பரை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு உடனடியா பலன் கிடைக்கும். இந்த சேர்க்கை நமக்கு தேதியிலேயே வரும்போது இந்த நாள் மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இதுக்கு முன்னாடி நான் வீடியோல கொடுத்துருக்கக்கூடிய வெந்தய பரிகாரத்தை செய்யறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். இதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யுங்க. கடன் தீர்றதுக்காக செய்யலாமா, வறுமை விலகிறதுக்கு செய்யலாமா, அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காக செய்யலாமா, இப்படியெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். உங்க மனசுக்குள்ள பணவரவு அதிகரிக்கணுங்கிற இன்டென்ஷனை மட்டும் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. பணவரவு அதிகரிச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியா குறைய ஆரம்பிக்கும்.
சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். ஆன்மீகத்துல இந்த 1 ரூபாய்க்கு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம். பணம் தான் பணத்தை ஈர்த்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில 1 ரூபாயை பயன்படுத்தி இன்னைக்கு நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் பல கோடிகளை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். சரி, அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சிகப்பு நிறம் முருகப்பெருமானுக்கு உகந்தது. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 10 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இதுல பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் தான் பெஸ்டான டைமா இருக்கு. சரி, இப்போ உங்க வேலையெல்லாம் நைட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தூங்க போறதுக்கு முன்னாடி முகம் கை காலை கழுவிட்டு வந்து தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த 1 ரூபாய் நாணயத்தை பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அலசிட்டு நீங்க ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயகர் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1 ரூபாயில இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கிற மாதிரி வேல் வரைஞ்சுக்கோங்க. 1 ரூபாய் நாணயத்துல ஒரே ஒரு முறை மட்டும் இந்த வேலை வரைஞ்சா போதுமானது. அது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சரி, உங்க கண்ணுக்கு தெரியலனாலும் சரி, அது இந்த பிரபஞ்சத்துக்கு மட்டும் தெரிஞ்சாலே போதுமானது. இப்படி 1 ரூபாய் நாணயத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி வேல் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த 1 ரூபாய் நாணயத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்படி மூடினதுக்கு அப்புறமா வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தைய நீங்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இத கூட நீங்க சொல்லலாம். குறைஞ்சது 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நிறுத்தி நிதானமா நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த 1 ரூபாய உங்க தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்குங்க. தலகாணி கடியிலையும் வைக்கலாம், தலகாணி கவருக்குள்ளையும் நீங்க வைக்கலாம். நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த 1 ரூபாயை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ அப்படி இல்லைன்னா உங்க பர்ஸ்லயோ நீங்க வச்சுக்கோங்க. திரும்பியும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த 1 ரூபாய உங்க கையில வச்சுக்கிட்டு வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்னு சொல்லுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 6 நாட்களுக்கு நீங்க செய்யணும். நீங்க முதல் நாள் வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா 6 நாட்களுக்கும் தொடர்ந்து வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தைய சொல்லுங்க. அந்த 1 ரூபாய் நாணயத்துல நீங்க வேல் வரையறது முதல் நாள் மட்டும் செஞ்சா போதும். மத்தபடி காலையில எந்திரிச்ச உடனே பீரோல இந்த 1 ரூபாய் நாணயத்தை வச்சிருங்க. திரும்பி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்க கையில வச்சுக்கிட்டு வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தைய சொல்லிட்டு திரும்பியும் உங்க தலகாணி கடியில வச்சு தூங்குங்க. இந்த மாதிரி 6 நாட்களுக்கு நீங்க செய்யுங்க. 6 நாட்கள்னு சொல்லும் போது திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டும் இத நீங்க செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த காசை என்ன பண்ணணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த நாள்ல உங்களால முடிஞ்சா முருகன் கோவிலுக்கு போய் இந்த 1 ரூபாய கோவில் உண்டியல்ல நீங்க போட்டுருங்க. அப்படி உங்க வீட்டுக்கு பக்கத்துல கோவில் இல்லைன்னா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கும் இந்த 1 ரூபாய நீங்க பயன்படுத்திக்கலாம். உடனேவே உங்களால பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, தனியா ஒரு டப்பால போட்டு நீங்க வச்சிருங்க. உங்களால எப்ப முடியுமோ அப்ப இந்த 1 ரூபாய எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கோ கோவில் உண்டியல்ல போடுறதுக்கோ பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த 1 ரூபாயோட கொஞ்சம் காசு போட்டு நீங்க துவரம்பருப்பு ஒரு 1/4 கிலோ வாங்கி யாருக்காவது, அதாவது எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். குழந்தைங்களுக்கு சாக்லேட் கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம். ஆனா கட்டாயமா எளியவர்களுக்கு மட்டும்தான் எதை வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் செய்யணும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது நமக்கு கணக்குல வராது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன முறைப்படி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா இந்த 6 நாட்களுக்குள்ளேயே அந்த முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளால உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.